ஹலோ கைஸ். நம்ம கார்த்திக் கதையில ஒரு சூப்பரான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொமோ பத்தின ரிவ்யூ தாங்க இப்போ நம்ம பார்க்க போறோம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஈஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு வில்லியும் சரிக்கா, நீ சொல்றதுக்கு நான் உடனே சரின்னு சொல்றேன் அப்படின்னு. இது கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, உன் தங்கச்சி இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு சரி அப்படின்னு சொல்றான்னா அவ ரொம்ப பெரிய திட்டத்தோட வந்திருக்கா அப்படின்னு அர்த்தம். அதை விட்டுட்டு நீ மறுபடியும் அவளை நம்புறது ரொம்ப தப்பு. தயவு செஞ்சு அவளை நம்பாத அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் தங்கச்சி எதனால இப்படி பண்ணா அப்படிங்கறத பத்தி நல்லாவே சொல்லிட்டான். சோ இதுக்கப்புறமும் நீங்க தேவையில்லாம என் தங்கச்சி மேல பழி சொல்லாதீங்க. சந்திரா, நீ வீட்டுக்குள்ள வா, எனக்காக நீ எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்க. இதை விட வேற எனக்கு என்ன வேணும், வா அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ராஜா. மயிலு சொல்றாரு, பாத்தீங்களா மாமா, கொஞ்சம் கூட அத்தை யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க தங்கச்சியால இந்த வீட்டுக்குள்ள எத்தனை பிரச்சனை வந்துச்சு, அது எல்லாத்தையுமே மறந்துட்டு மறுபடியும் சின்னத்தைய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க அப்படின்னா அவங்க என்ன முடிவு பண்ணி கூட்டிட்டு வராங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவங்களால நம்ம எவ்வளவு பிரச்சனைய சந்திக்க போறோம், அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ராஜா சொல்றாரு, மாப்பிள, அந்த அளவுக்கு அந்த சந்திரா ஈஸ்வரிய ஏமாத்தி வச்சிருக்கா. அதனாலதான் ஈஸ்வரி அவ சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு நம்புறா. இவ கோவில்ல காசு வெட்டி போடுற அளவுக்கு இவ சரின்னு சொல்றா அப்படின்னா இவ அந்த அளவுக்கு இந்த குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இருக்கிறா. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சரி பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வில்லை நேரா அவங்க அக்கா கிட்ட, அக்கா, இந்த அளவுக்கு நீ என்ன சீக்கிரம் மன்னிப்ப அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு என் மேல ரொம்ப பாசம் அதிகம்க்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, இல்லையா பின்ன, நீ என்னோட தங்கச்சிடி, உன் மேல நான் பாசம் காட்டாம இருப்பனா? இங்க பாரு, யாரு என்ன சொன்னாலும் சரி, எனக்கு நீ ரொம்ப முக்கியம். இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, அக்கா, நீ எந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்க அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு. அப்புறமா வில்லி அவங்க அக்காவை பார்த்து, சரிக்கா, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, உன்னையே நினைச்சு நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேனா, அதான் எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, சரிடி, போயிட்டு ரெஸ்ட் எடு. வில்லி நேரா அவங்க ரூமுக்கு போயிட்டு கதவை எல்லாம் சாத்திட்டு நேரா அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா, வீட்டுக்குள்ள போயிட்டியா? சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். ஆனா நான் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு காரியத்துக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இத சொன்னா கண்டிப்பா நீங்க கோவப்படுவீங்க. அவரு கேக்குறாரு, என்னம்மா ஆச்சு, என்ன சொன்ன? வில்லி சொல்றாங்க, என்னங்க, இது மாதிரி அக்கா இருக்கால, அவகிட்ட நான் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்த்தேன். ஆனா அவ என்னை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட சரின்னு சொல்லவே இல்லை. அதனால நான் ரொம்ப பெரிய விஷயத்துக்கு சரின்னு சொல்லிட்டேன். அவர் கேக்குறாரு, அப்படி நீ எந்த விஷயத்துக்கு சரின்னு சொன்ன? நீ சொல்றத கேட்டாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி என்ன சந்திரா ஆச்சு அப்படின்னு சொல்ல சந்திரா சொல்றாங்க, என்னங்க, அக்கா உங்களை விட்டு பிரியணும் அப்படின்னு சொன்னா அவ கேட்டதுக்கு நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டேன். வேற வழி இல்லைங்க. அப்பதான் அக்கா என்ன நம்புவா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கணும், அதாங்க எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களை இந்த ஊர் தலைவராக்கணும். நம்ம ரெண்டு பேரையும் பத்தி போட்டு கொடுத்த அந்த டிரைவர் பையில நான் சும்மா விட மாட்டேன். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, நீ கவலைப்படாத. ஆனா நீ எடுத்த முடிவு ரொம்ப தப்பு சந்திரா. என்னோட லைஃப பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? எனக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு உனக்கு தெரியும்ல. நீ பாட்டுக்கும் உங்க அக்கா பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிய, அது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கு வில்லிய சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் எடுத்த முடிவு தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவளை பழி வாங்குறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்புங்க. வீட்டை விட்டு வெளியில போனா என்னால கண்டிப்பா மறுபடியும் வீட்டுக்குள்ள வர முடியாதுங்க. அப்புறம் அக்காவை நான் எப்படி பழி வாங்க முடியும், உங்களை எப்படி இந்த ஊர் தலைவராக்க முடியும்? இத்தனை வருஷமா நான் பாடுபட்டது எதுவுமே ஒன்றும் இல்லாம போயிடும். அதனாலதான் நான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்தேன். நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டி உங்களுக்கு எனக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு அக்கா காசு வெட்டி போட போறா. அப்ப நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம சரி அப்படின்னு சொல்லுங்க. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சந்திரா, நீ இதை சொல்லும் பொழுது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னை விட்டு கண்டிப்பா என்னால பிரிய முடியாது சந்திரா. ஏன் சந்திரா நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிற? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, எனக்கு வேற வழி இல்லை, இதான் முடிவு அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும், சரி சந்திரா, உனக்காக நான் சரின்னு சொல்றேன். ஆனா இது என்னோட விருப்பமே கிடையாது. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, சரிங்க, நாளைக்கு நீங்க மட்டும் சரின்னு சொல்லிடுங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாம. அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு.
முத்து கேட்குறாரு, மகனே என்னாச்சுடா?" அவர் சொல்றாரு, "சித்தப்பா, சந்திரா ரொம்ப பெரிய முடிவெடுத்திருக்கா. எனக்காக அவ இப்படி ஒரு முடிவெடுப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டிரைவர் பையன். அவனை சும்மா விடக்கூடாது." அதுக்கு அவங்க சொல்றாங்க, "ஆமா, கண்டிப்பா சும்மா விடக்கூடாது" அப்படின்ட்டு. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, "சந்திரா வந்து வீட்டுக்குள்ள போறதுக்கு ஈஸ்வரி ஒரு செக் வச்சிருக்கா. என்னன்னா, நீ அந்த என்னை வந்துட்டு விவாகரத்து பண்ணணுமா, அப்பதான் வந்துட்டு நீ வீட்டுக்குள்ள வரலாம் அப்படின்னு அவ சொல்லியிருக்கா." சந்திராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டா வேற வழி இல்லாம. இதை கேட்டதும் அவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. "என்ன மவனே, இப்படி ஒரு விஷயத்துக்கு சந்திரா சரின்னு சொல்லியிருக்கா? இந்த அளவுக்கு சந்திராவுக்கு உன் மேல பாசம் அதிகமா இருக்கு. எப்படியாவது உன்னைய ஊர் தலைவராக்கணும் அப்படின்னு அவளும் ரொம்ப கஷ்டப்படுறா போலயே." இதுக்கு அவர் சொல்றாரு, "ஆமா சித்தப்பா, சந்திராவை நினைச்சு பார்த்தா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அவ இந்த அளவுக்கு எனக்காக யோசிப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை" அப்படின்ட்டு. முத்து சொல்றாரு, "மவனே, இப்போதைக்கு மருமவ சொல்றதை கேட்போம். நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்." இவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலை ஊர் பஞ்சாயத்து கூடுது. அப்ப ஈஸ்வரி சந்திராவை கூட்டிக்கிட்டு வராங்க. அப்போ ஈஸ்வரி ஊர் பஞ்சாயத்து தலைவரை பார்த்து, "இங்க பாருங்க பஞ்சாயத்து தலைவரே, உங்க எல்லாருக்குமே தெரியும் என் தங்கச்சி அவ புருஷன் கூட சேர்ந்து வாழ்றதுல இப்போ என் வீட்டில தான் இருக்கா அப்படின்னு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். என் தங்கச்சியோட லைஃப் பத்தின முடிவு எடுக்கிறதுக்காக தான் ஊர் பஞ்சாயத்தை கூட்டினேன்." அதுக்கு தலைவர்கள் கேக்குறாங்க, "சொல்லுங்கம்மா, என்ன முடிவு?" ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாருங்க, என் தங்கச்சிக்கு அவன் கூட எந்தவித உறவும் இல்லை அப்படின்ட்டு காசு கட்டி போடணும். என் தங்கச்சி அவளோட முடிவை சொல்லுவா, கேளுங்க." அப்போ பஞ்சாயத்து தலைவர்கள் சந்திராவை பார்த்து, "இங்க பாருங்க, உங்க அக்கா இப்படி சொல்றாங்க, உங்களோட முடிவு என்ன?" அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, "இங்க பாருங்க தலைவரே, எனக்கு வந்துட்டு அவர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பமே இல்லை. எங்க அக்கா சொன்ன மாதிரி எங்க 2 பேருக்கும் வந்துட்டு உறவை முடிச்சு விடுங்க." இதை கேட்டதும் ஊர் பஞ்சாயத்து தலைவர்கள், "சரி, அப்ப சிவனாண்டிய போய் யாராவது கூட்டிட்டு வாங்க" அப்படின்னு சொல்ல, ஒருத்தர் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா சிவனாண்டி வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு சிவனாண்டிய பாக்குறாங்க. சிவனாண்டி வந்துட்டு சொல்றாரு, "எதுக்காக வந்திருக்கீங்க?" அப்படின்னு தெரியாம கேக்குறாரு. அவங்க சொல்றாங்க, "ஊர் பஞ்சாயத்து கூடி இருக்கு, உன் கூட உன் பொண்டாட்டி வாழ முடியாதுன்னு சொல்லி ஊர் பஞ்சாயத்துல வந்து நிக்கிறா, வரியா?" அப்படின்னு. உடனே அவரும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி வராரு. வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து, "என்ன ஈஸ்வரி, அடுத்த பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டியா? எதுக்கு நீ தேவையில்லாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க?" அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, நீ தான் தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்க. என் தங்கச்சியை வந்து எனக்கு எதிராக திருப்பி என் வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகளை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ என்ன பண்ணாலும் கண்டிப்பா உன்னால இந்த குடும்பத்தை எந்த வகையிலயும் எதுவும் பண்ண முடியாது. என் தங்கச்சி எப்பவுமே என் சொல்லதான் கேட்பா. அதன்படிதான் இன்னைக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு காசு வெட்டி போடுறதுக்காக வந்திருக்கா." அப்ப சிவனாண்டி நேரா சந்திராவை பார்க்க, சந்திரா வந்துட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க, "தயவு செஞ்சு சரின்னு சொல்லுங்க" அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, "இங்க பாரு, ஆமாண்டி, உன் தங்கச்சியை உனக்கு எதிராக திருப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன். சோ உனக்கு உண்மை எல்லாம் தெரிஞ்சிருச்சு. சோ இதுக்கப்புறமும் எனக்கு எதுக்கு? இங்க பாருங்க பஞ்சாயத்து தலைவரே, எனக்கு அவ கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லாதான். உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ எடுங்க, என்ன பண்ணணுமோ நான் பண்றேன்" அப்படின்னு. இதை கேட்டதும் ஊர் தலைவர்கள் சொல்றாங்க, "சரி, அப்பதான் சிவனாண்டியே சொல்லிட்டாரே, அப்புறம் என்ன, இதற்கான முடிவு எடுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா எல்லாரும் கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு காசு வெட்டி போடுறாங்க. இத பார்த்துட்டு ரேவதி யோசிக்கிறாங்க, "இதே மாதிரிதானே என் ஹஸ்பண்டை என்கிட்ட இருந்து பிரிச்சேன், இப்போ அதே மாதிரி உனக்கு நடக்குது பத்தியா" அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி வந்துட்டு நேரா அந்த வில்லிய பார்த்துட்டு ரொம்ப கவலையா நிக்கிறாங்க. வில்லன் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கவலையோட நிக்கிறாரு. அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஊர் பஞ்சாயத்து தலைவர் சொல்றாங்க, "இங்க பாருமா சந்திரா, அதான் காசு வெட்டி போட்டாச்சு, தாலியை கழட்டுமா" அப்படின்னு சொல்ல, சந்திராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தாலியை கழட்டி அந்த ஓரமா வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு சிவனாண்டிக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அப்போ சந்திரா வந்துட்டு மனசுல யோசிக்கிறாங்க, "என்னை மன்னிச்சிருங்க, உங்க கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாரு. "இவங்க இந்த அளவுக்கு முடிவெடுப்பாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை" அப்படின்னு. அப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் நம்ம ரேவதி வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, "அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க" அப்படின்னு. ஈஸ்வரி கேக்குறாங்க, "சொல்லிடி, என்ன வேணும் உனக்கு?" அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, "அம்மா, இது மாதிரி சித்தி வந்துட்டு தப்பு பண்ணாங்க. இப்போ அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லவங்க அப்படின்னு மறுபடியும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கீங்க. இப்போ என் புருஷன் மேலேயும் எந்த தப்பும் இல்லை, இல்ல அவர் மறுபடியும் நீங்க வீட்டுக்குள்ள கூப்பிடலாம். அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, என் சந்திர மேல எந்த தப்பும் இல்ல. அவ வந்துட்டு அவன் புருஷன்கிட்ட இருந்து பிரிய சொன்னேன், அதே மாதிரி பிரிஞ்சுட்டா. உன் புருஷன் இதே மாதிரி அந்த சேதுபதி
பரமேஸ்வரி கிட்டேருந்து பிரிஞ்சு வருவானா? அப்படி வர மாதிரி சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, என்னம்மா கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம பேசுறீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் தங்கச்சி பண்ண தியாகம் மாதிரி யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாரும் போனத்தோட சொல்றாரு, சந்திரா வந்துட்டு தாலியை கலட்டுற அளவுக்கு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த அளவுக்கு கோவத்தோட இந்த வீட்டுக்கு திரும்பி வந்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அவங்களால நம்ம வீட்டுக்கு பல வகையில பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ எல்லாரும் கொஞ்சம் அலாட்டா இருக்கிறது நல்லது. ராஜா சொல்றாரு, ஆமாம் மருமவனே, அவ கண்டிப்பா வந்திருக்கா அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனைக்காக தான் வந்திருப்பா அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வில்லி நேரா ரூமுக்கு போயிட்டு நேரா அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு அழுகுறாங்க, என்ன மன்னிச்சிருங்க நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணதுக்கு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நான் எப்படியாவது ஊர் தலைவர் ஆகணும், எனக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நீ அடுத்தடுத்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு ரொம்ப புரியுது, நீ எந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியுது. நீ கவலைப்படாத சந்திரா. சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ரேவதியையும் கார்த்தியையும் சும்மா விடக்கூடாது. அதுக்கு இவர் சொல்றாரு, இங்க பாரு, அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமாயிரு அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்போ சிவனாண்டி என்ன பண்றாருன்னா, அந்த ரேவதியை கடத்தணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. இன்னொரு பக்கம் மறுநாள் காலை ரேவதி கோவிலுக்கு போறதுக்காக கிளம்புறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, டக்குன்னு அந்த சிவனாண்டி 4-5 பேரை வச்சு அந்த ரேவதிய தூக்கிடுறாங்க. ரேவதிய கொண்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டி வந்துட்டு இதை பார்த்துட்டு, அந்த டிரைவர் பையலுக்கு நான் கண்டிப்பா பதிலடி கொடுப்பேன், என் பொண்டாட்டியே என்னையும் பிரிச்சான்னா அவனுக்கு கண்டிப்பா தக்க பதிலடி கொடுப்பேன் அப்படின்ட்டு ரேவதியோட போட்டோ எடுத்து நேரா ஹீரோவுக்கு அனுப்புறாங்க. நம்ம ஹீரோ அந்த போட்டோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ரேவதி எங்க போனா அப்படின்ட்டு வீட்டுல உள்ளவங்க கிட்ட வந்து கேட்டா, ரேவதி கோவிலுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல, ரேவதி கோவிலுக்கு போகல, கோவிலுக்கு போன ரேவதியை யாரோ தூக்கிட்டாங்க. அந்த சிவனாண்டி எனக்கு போட்டோ அனுப்பிட்டுருக்கான். கண்டிப்பா அவனால ரேவதிக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்து நடந்த அந்த பஞ்சாயத்துல அவன் கண்டிப்பா ரொம்ப கோவப்பட்டிருப்பான். என்னையும் ரேவதியும் பழிவாங்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கான். இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ரோகிணி. அப்ப மயிலு எல்லாருமே அதிர்ச்சி ஆகி, அவன் கொஞ்சம் கூட திறந்தவே மாட்டான், அத்தை வீட்டுக்குள்ள வந்து திறந்தவே மாட்டாங்க போல, அடுத்தடுத்து இதே மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பெரியத்தை கிட்ட சொன்னா கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த வாட்டி அவங்க மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரி கதையை கொண்டு வருவாங்க. சோ நம்ம வந்துட்டு அவங்கள எப்படியாவது மாட்ட வைக்கணும். ரேவதி ஃபர்ஸ்ட் எங்க இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இன்னொரு பக்கம் ரேவதி கண்முழிச்சதோட சிவனாண்டி ரேவதியை பார்த்து, என்னடி, என்னையும் என் பொண்டாட்டியையும் பிரிச்சுட்டு நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கலாம் அப்படின்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, இங்க பாரு, நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இப்பதானே நேத்து பஞ்சாயத்து நடந்துச்சு, என்ன இதெல்லாம் சித்தி சொல்லிதான் செய்றீங்களா? உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது. நான் காணும் அப்படின்னு தெரிஞ்சதோட என் புருஷன் என்னை தேட ஆரம்பிச்சிருப்பாரு. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, இங்க பாரு, அப்படிதான் நீ புலம்புற, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ எங்க வந்திருக்க எங்க போயிருக்க அப்படின்னு கூட தெரியாம இந்நேரம் உன்னை அவன் தேடிக்கிட்டு இருப்பான். இங்க பாருடி, என்னையும் சந்திராவையும் பிரிச்சு இல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ரேவதி எங்க இருக்காங்க அப்படின்னு தேடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லன் வந்துட்டு ரேவதியை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா வந்துட்டு கார்த்திகிட்ட இருந்து ரேவதியை பிரிக்கிறதுக்காக அவங்க பயங்கரமான ஒரு பிளான் பண்ண போறாங்க. அது என்ன பிளான் அப்படிங்கறது அப்கமிங் எபிசோடுல நமக்கு கண்டிப்பா தெரியும். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்ப நாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதோட நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. என்னென்ன கிளிப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, 5 பெட்டல் கிளிப்ல மேட்டி ஃபினிஷ்ல கிளிப்ஸ் இருக்கு, 23 கிளிப்ஸ் இருக்கு. அடுத்ததான் வந்து அதே 5 பெட்டல் கிளிப்ஸ்ல டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல இருக்கு, டெய்ஸி கிளிப்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிக் சைஸ் ஃப்ளவர் கிளிப்ஸ் இருக்கு, ஸ்மால் சைஸ் ஃப்ளவர் கிளிப், க்ளோ கிளிப் அண்ட் ஸ்க்ரன்ச்சீஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு. வேணும் அப்படின்னா ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க, உடனே பை பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.